பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் நம்புறேன் நீங்க சுகமா இருப்பீங்கன்னு சொல்லி, இந்த நாளும் ஆசீர்வாதத்தினால், அற்புதத்தினால், அறுவடை பணி திருச்சபை சார்பாகவும், வாய்ஸ் ஆஃப் காவெஸ்ட் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களை இந்த ஒளிநாடா வழியாக சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளும் நமக்கு ஆசீர்வாதமான நாளாயிருக்கும். கர்த்தர் உங்களை நிறைவா ஆஸ்வதிப்பார். எப்பேற்பட்ட சூழ்நிலை எழும்பியிருந்தாலும் இந்த நாளும் வெற்றியின் நாளாய், ஜெயத்தின் நாளாய், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்த நாளாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகம் என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த காலை தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம். நமக்கு தெரிந்த வேத பகுதி லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. திரும்பவும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியிலே 30 வருடங்கள் அவருடைய வாழ்க்கை இல்லாமல் நமக்கு தெரியாம இருந்தாலும் 30ஆம் வயதிலே ஞானஸ்நானம் எடுத்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரம் அவருக்கென்று சீசர்களை அவர் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு பேர் சொல்லி அவர்களை அழைத்து அவர்களை தன்னுடைய ஊழியத்திலே அவர் பயன்படுத்தினார். அவன் உங்களுக்கு தெரியும், 33ஆம் வயதிலே அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு போன போது அவருடைய சீசர்கள் இந்த 5 கண்டம் முழுவதும் அவருடைய சுவிசேஷத்தை, நற்செய்தியை கொண்டு போனார்கள். ஆசியா, ஆப்பிரிக்கா, இப்படிப்பட்ட மத்திய ஆசியா பல நாடுகளுக்கு அவர்கள் கொண்டு போனார்கள். இன்றைக்கும் இந்த சுவிசேஷம் எல்லா இடமும் பரவுவது காரணம் ஆண்டவர் சீசர்களை உருவாக்கி அவர்களை பயன்படுத்துவர்கள். 12 சீசர்களும் அவர்கள் கடந்து சென்றார்கள். ஒரு சீசர் யூதாஸ் காரியோத், அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்து அவன் தற்கொலை செய்து கொண்டான். அவனுக்கு பதிலாக இன்னொரு சீசரை தெரிந்தெடுத்தார்கள். பிரியமானவர்களே, இந்த சீசர்கள் தேவனுக்கு முக்கியமானவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் தான் ஆண்டவர் போகிற இடமெல்லாம் அவர்களோடு அவர் இருந்தார். 3.5 வருடமும் அவர்களோடு சாப்பிட்டார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு பழகினார், அவர்களோடு நித்திரை கொண்டார். அவர்களோடு கடல் பிரயாணங்கள் அறிக்கலாம், வனாந்திர பிரயாணங்கள் அறிக்கலாம், அதுபோல எந்த பகுதியா இருந்தாலும் அவர்களோடு போனார். மருவ மலையிலே ஆண்டவர் பேதுருவை யோவானையும் அவர் கூட்டிக் கொண்டு போனார். இப்படி பார்க்கிற நேரம் எல்லா இடங்களும் சீசர்களோடு கூடவே இயேசு இருந்து அவர்களை அவர் உருவாக்கினார். பிரியமான ஒரு முக்கியமான பல காரியங்களை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். பல முக்கியமான சரித்திர சம்பவங்களை, இல்லாவிட்டால் எப்படி உபவாசம் இருக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி பல காரியங்களை, கடவுளுக்கு சித்தமானது எப்படி செய்ய வேண்டும், யார் பரலோகத்தில் இருப்பார். நீங்க மத்தேயு 6ஆம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அடிப்படை சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிற ஒரு பெரிய பிரச்சனை, இன்றைக்கு அநேக பிரச்சனை இருக்கலாம். இந்த செய்திக்கு நீங்க தலைப்பு வைக்க முடியுமா? தலைப்பு வைக்கலாம், நீயா நானா, நீயா நானா. இன்றைக்கு மனிதர்கள் உலகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்லயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நீயா நானா, நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் சின்ன ஆளா, நீ சின்ன ஆளா, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இன்றைக்கு மனிதர்களுடைய சுபாவத்தில் இருக்கிறது. அதாவது என்ன, தான் உயர வேண்டும், தன்னை விட மற்றொரு வந்துவிடக் கூடாது, தான் தான் பெரியவன், தான் தான் எல்லாம் என்ற நிலைக்கு இன்றைக்கு உலக மனிதர்கள் கடந்து சென்று விட்டார்கள். இன்னைக்கு நம்ம எத்தனையோ அரசியல்வாதிகள் அறிக்கலாம், அவரை விட இவர் நல்லா இருக்க வேண்டும், அவர் செய்தது போல நான் செய்ததான் சரி என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு மற்ற தலைவர்களை பார்க்கலாம், யுத்த வீரர்களை பார்க்கலாம், நாட்டு ராஜாக்களை பார்க்கலாம், இல்லாவிட்டா அரசு உத்தியோகத்தர்களை பார்க்க முடியும். பல இடங்களிலே இன்றைக்கு நீயா நானா என்ற பிரச்சனை. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய திருச்சபையிலே நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஊழியர்கள் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே நீயா நானா என்ற ஒரு பெரிய பிரச்சனை எழும்பி இருக்கிறது. நான் தான் பெரியா, எந்த பிள்ளைதான் பெரியா, எந்த குடும்பம் தான் பெருசு, நாங்க இது, நீங்க சின்னாக்கள், நீங்க இப்ப வந்தாக்கள், நீங்க பழையாக்கள், நீங்க புதாக்கள். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய பார்வையிலே தவறானது என்பதை ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இது சீசர்களுக்குள்ளேயும் இருந்தது, பல சந்தர்ப்பங்கள்ல இருந்தது. தங்கள்ல யார் பெரியவனாயிருப்பான் என்று ஒரு பெரிய பிரச்சனை. அதனால வாக்குவாதம், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள், இல்ல நான் தான், இல்ல நீ தான். என்ன நடக்குது? மேலே வசனங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் புறஜாதிகளாலே பிடிக்கப்பட்டு பாடுபட்டு அடிக்கப்பட்டு நான் மறிக்க போகிறேன், 3ஆம் நாள் மறித்து உயிர்த்தெழுவேன், உங்கள் ஒருவர் என்னை காட்டி கொடுக்க போகிறார் என்று வேதனையோடு ஆண்டவர் கதைக்கிறார், துன்பத்தோடு ஆண்டவர் கதைக்கிறார், துக்கத்தோடு ஆண்டவர் கதைக்கிறார்.
பொறுமையோ ஆண்டவர் ஒரு பெரிய உள்ளத்துல ஒரு அங்கலாய்ப்போடு கதைக்கிறார். ஆனால் நம்பி இருந்த அந்த 12 பேருக்குள்ளேயும் போராட்டம், பிரச்சனை, பெருமை, மேட்டிமை, சின்னவன் பெரியவன் என்ற பிரச்சனை, நீயா நானா என்ற பிரச்சனை. இந்த இந்திய சேனல்லே ஒரு சேனல்ல நான் பார்த்தேன், நீயா நானா என்ற ஒரு நிகழ்ச்சி போகிறது. அவன் கணவனா மனைவியா இல்லாவிட்டால் என்னது பல அந்த அந்த மனிதன் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதுல நீயா நானா, அது தலைப்பு நீயா நானா. இன்றைக்கு திருச்சபைக்குள்ளேயும் விசுவாசிகள் மத்தியிலையும் ஊழியர்கள் மத்தியிலையும் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நீயா நானா, நான் தான் முந்தி வரவன், நான் தான் செய்ய வேண்டும், என்ற பேர் தான் வரணும், என்னை பத்தி தான் கதைக்கணும், நான் தான் எல்லாம். பிரியமான ஆண்டவர்களே, இதே பிரச்சனை தான் சீசலுக்கு உண்டானது. ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. பரலோக ராஜ்யத்திலே பெரியவன் சின்னவன் என்று இல்லை, தேவ ராஜ்யத்திலே சின்னவன் பெரியவன் என்று இல்லை. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிறாங்க மனிதர்கள், இருக்கிற அரசியல்வாதிகள், நடிகர்கள், தலைவர்கள், இராணுவங்கள், அரசாங்கங்கள், அதிகாரிகள் பல பேர் இருக்கிறார்கள். நீயா நானா. ஆனா ஆண்டவர் உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. நீ முதன்மையானவனா இருக்க வேண்டும் என்றால் முதல் சிறியவனா இரு. இதே அதையார நீங்க மத்தேயு 21 பார்த்து பாத்தீங்கன்னா, முதன்மையா இருக்க வேண்டுறவன் பணிவிடைக்காரனா இருக்க கடவான். இன்னொருத்தர் சொல்றாரு, பெரியவனா இருக்க வேண்டுன்றவன் ஊழியக்காரனா இருக்க கடவான்னு சொல்றாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பிரச்சனை இருக்கும் என்றால் அந்த ஊழியம், அந்த மனிதர்கள், அந்த குடும்பங்கள் வளர முடியாது. ஏன்? இன்றைக்கு பெருமை, மேட்டிமை, கௌரவம், சுயம், நான் தான் எல்லாம், எங்கடதான் எல்லாம் இல்லை. தேவ ஜனமே, ஆண்டவர் பார்வையிலே ஆண்டவர் எல்லாரும் ஒன்றை போல பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த 33 வருடங்களும் 30 வருடங்கள் தெரியாவிட்டாலும் 3 வருடங்களே ஆண்டவர் கண்டித்த ஒரு பெரிய பிரச்சனை. ஆண்டவர் சொல்றார், தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள், தாழ்மை இல்லாதவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் சொல்றார். 2 பேர் ஜெபிக்க போறாங்கன்னு சொல்றார் லூக்காவில். ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தன் அவன் என்னது சமாரியன். அவர் 2 பேர் ஜெபிக்க போறாங்க. அவர்கள் ஜெபிக்கிற நேரம் நீங்க பாருங்க, ஒருத்தண்ட ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், இன்னொருத்தன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு சொல்லப்படுகிறது. ஆயக்காரன் அங்கிருந்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே பாவியா என் மேல் கிருபையா. பரிசேயன் ஜெபிக்கிறான், சமரியான் இல்ல, ஆயக்காரனும் பரிசேயன் ஜெபிக்கிறான், நான் அவனமா இல்லை, இவனமா இல்லை, நான் ஞானஸ்தானம் நான் தசமாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், வாரத்தில் 2 உபவாசம் பண்ணுறேன், இவனமா இல்லை. அவன் பயங்கர ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றா, இவன் இல்லை, ஆயக்காரனே அவன் ஜெபத்தை கேட்டபடி திரும்பி சொல்லுகிறான். பிரியமான ஆண்டவர் ஜெபத்துல கூட தாழ்மை இருக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்லுகிறார். வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்த்த மிகப்பெரிய காரியம் சீசர்ல இருக்கலாம். அங்க இருந்த மக்களா நீ மத்த 24 பாருங்க, ஒரு அம்மா வந்து கேட்க, செபதேயுடைய தாய் வந்து கேட்கிறா, அங்க 2 பிள்ளைகள் இருக்கிறான், ஆண்டவரே நீர் ராஜ்யத்துல வார நேரம் எந்த புள்ள வலது பக்கம் ஒரு புள்ள, இடது பக்கம் ஒரு புள்ள இருக்கணும். அதுதான் சொல்றாரு. பரலோக ராஜ்யத்துல எவர ஆண்ட வச்சு நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று சொன்னாரு, நீங்க எல்லாரும் எனக்கு பிதா ராஜ்யத்தை ஆயத்தப்படு, நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துறேன், நீங்க என்னோட நியாயம் தீர்ப்பீர்கள் சொன்னார். அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் பாடுபட போகிறார், அவரை அடிக்க போறாங்க, அவர் உயிர் பிரிய போகிறது. ஆனா இவர்களுக்குள்ள பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கிறது, வெளியே இல்லை. பிரியமான நீங்க ஊழியக்காரராக்கள் அழைக்கலாம், நீங்கள் விசுவாசியர் அழைக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், உங்களோட மனநிலையை மாற்ற வழிக்கிடுது. உங்க எண்ணங்கள்ல நாம் எல்லாம் ஒன்று நினைங்க. இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் தந்த வாழ்க்கை, இது கர்த்தர் தந்த விசுவாசி. நாம் நம்மை தாழ்த்துகிற போது நாம் உயர்த்தப்படுவோம். பிரியமான ஆண்டவர் உயர்வு கர்த்தரால தான் பாருங்க. இன்றைக்கு மனிதர் உயர்த்தி கதைக்கலாம், அவங்க எப்படி செஞ்சாங்க, இவங்க எப்படி செஞ்சாங்க, இவங்க தான் நல்ல, அவங்க கூடாது. ஆனால் உங்களையும் என்னையும் உயர்த்த வேண்டிய ஒருவர் இருக்கிறார், அவர் மிகவும் பெரிய ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, அவராலே முடியாது ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைச்சது ஒரு நாளும் தடைப்படாது. என்ன காரணம் தெரியுமா? தாழ்மை உள்ளவர்கள். ஏதோ சொல்றது பிலிப்பியர் 2 அவர் கிறிஸ்துவில், அவர் சிலுவை மரண பரியந்தம், அவர் தன்னை சிலுவையின் மரண பரியந்தம் கூட அவர் தன்னை தாழ்த்தினார். அதனால் அவர் உயர்த்தப்பட்டார். இன்னைக்கு நாமும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். தாழ்மை நம்மளை உயர்த்தும், தாழ்மை நம்மளை ஜெயிக்க வைக்கும். இன்றைக்கு சீசர் சொல்றாங்க, நீயா சிலுவை பாடுகள் நேரத்தில் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஐயோ நீ பெரியவனா நான் பெரியவனா இருந்தேனே, இது தவறு என்று உணர்ந்தபடியத்தான் அவர்களை கர்த்தர் உலகமெல்லாம் கொண்டு போய் வல்லமையாய் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். தோமா, சந்தேகப்பட்ட தோமா தான் ஆசியா முழுவதும் கர்த்தர் அன்பை பேதுருவை பாருங்க, ஒவ்வொரு சீசன்லி பாருங்க, தேவன் அவர்களை பயன்படுத்த என்ன அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். பெருமை, சுயம், நீயா நானா என்ற மேட்டிமை இருந்தா
ஒரு நாளும் ஊழியத்திலேயோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. தாழ்மைதான் நம்மளை உயர்த்தும் என்று கண்டுபிடித்தார்கள். ஆண்டவர் அவர்கள் உருவாக்கின தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற கேட்கிற தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த தியானத்துல இன்றைக்கு நாம் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். சிலவள் இன்றைக்கு நம்மள ஒருவரை பார்க்கிற நேரம் நம்மளை அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியலையா, அவங்களை நம்ம தட்டி எழுப்ப முடியலையா, ஏதோ ஒன்று செய்கிறது என்று சொன்னால் நீ மறந்துடாத, நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்க நினைத்துக்கொள். தாழ்மை நம்மளை உயர்த்தும். அவன் சிலவள மனிதனை விளங்காம போகலாம், புரிந்து கொள்ளாம போகலாம். ஆனா நீ தாழ்மையா இருந்து கர்த்தருக்கு முன்பு வார்த்தையின்படி வாழ ஆரம்பி. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எங்கே தாழ்த்தப்பட்டாயோ அங்கே உயர்த்துவார். வேதம் சொல்லுது 2 அவரை வானோர் பூதலத்தோர் எல்லா நாமங்களும் அறிக்கை செய்து எல்லா முழங்காலும் முழங்கும்படி மேலான நாமத்தை ஆண்டவருக்கு இயேசுப்பாக கொடுத்தாராம் பிதாவானவர் சொல்லப்பட்டது. அவன் இது ஆசீர்வாதம். நான் அநேகரை பார்த்திருக்கிறோம், தாழ்மையா இருந்து ஜெயித்தவர்கள் அநேகம். ஆனா பெருமை, மேட்டிமை, சுயகௌரவம், என்னுடைய குடும்பம், எந்த புள்ள, நான் தான் இல்லை, அவர்கள் வாழ்ந்த சரித்திரமே இல்லை. தன்னை தாழ்த்து உயர்த்தப்படுவார். நீதிமொழிகளை வாசித்து பாருங்க. தாழ்மைக்கு முன்னானது தாழ்மைக்கு முன்னானது பணிவுதான். கெடுதல் இல்லாட்டி மேட்டிமைக்கு முன்னானது உயர்வுக்கு முன்னானது தாழ்மைதான். இன்னைக்கு அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய காரியங்களை சொல்லுகிறோம். நம்மளை நம்ம தாழ்த்துவோம், நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மளுடைய எண்ணங்களை ஆராய்ந்து. முகம் இல்லை, நம்மளோட முகம் மற்றவனுக்கு தெரியுது, நல்லா இருக்கலாம். ஆனா உள்ளத்துல எப்படி இருக்கிறது? இன்றைக்கு மற்றவனை உயர்த்துகிறோம், மற்றவர்களுக்கு கனம் பண்ணுகிறோமா, மற்றவர்களுக்கு நம்ம இடத்தை கொடுக்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்கள். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஒன்று இடத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்களாக மரியாதை தேட வேண்டாம். ஆண்டவர் இன்னும் இதே முறை சொன்னார், பந்தி இருக்கிற நேரம் முன்னுக்கு போய் இருக்காதீங்க. ஏனென்றால் உங்களை விட அது முன்னால நல்லவன் வந்தா அந்த பந்தி விசாரிப்பார், உங்களை எழுப்பிட்டு அவனை வைப்பார். ஆகவே தாழ்மை, அதன் அர்த்தம் பின்னால் தாழ்மையா இருங்க. மேன்மையை கர்த்தர் கொண்டு வருவார், உயர்வை கொண்டு வருவார். ஆமென். நான் விசுவாசிக்கிற இந்த காலத்தையானது உங்களோட கர்த்தர் பேசியிருப்பாரு. உங்களை ஆராய்ந்து பாருங்க, சிந்தனைகளை ஆராய்ந்து பாருங்க. இதை பார்க்க நேரம் கர்த்தர் உங்களோட பேசுவாரா இருந்தால் ஆண்டோட ஒப்பு கொடுங்க. தாழ்மை பெரிதான காரியங்களை கொண்டு வரும். சீசர்களுக்குள் இருந்தது பிரச்சனை. இயேசு சாகும் வரைக்கும் அது இருந்தது. சிலுவை மரணம் அவர்களுக்குள்ள தாழ்மையை கொண்டு வந்தது. ஒவ்வொருவர் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அவர்களை வல்லமையா பயன்படுத்தினார். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவா ஆஸ்வதிப்போம், உங்க பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்போம். அந்த தாயை போல நம்ம இருந்துடக்கூடாது. எந்த பிள்ளைதான் வலது பரிசு இடது பயிர்கள் இருக்கணும் பண்ணு இல்லை, அதை அவ கேட்டா அவருக்கு ஒரு நெத்தி அடிச்சமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஆண்டவர் வைக்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்க தாழ்மையா இருங்க, நீங்க முதன்மையா இருக்க வேலைக்காராக்கள், நீங்க பணிவிட செய்யக்காராக்கள் அறிங்க, பெரியவள இருக்கணும், சிறுவர்களா இருங்க, சின்ன ஆக்களா முதல் மாறும். இன்னைக்கு சின்ன வர விருப்பம் இல்லை, கீழே வர விருப்பம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ தாழ்மையா இருந்து பார், கட்டாயம் நான் உன்னை உயர்த்துவேன். அதுக்கு அவர் தான் உதாரணம். ஆமென். இதை பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்க உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, தாழ்மையுள்ள இருந்து செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில பெரிதான காரியங்கள் இந்த உலகத்துல மாத்திரம் இல்லை, உங்க குடும்பம், உங்களோட சமுதாயம், உங்களோட ஊழியம், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எங்கேயும் நீ தாழ்மையா இருந்துப்பார். உனக்கு ஒரு மதிப்பை வைத்து வைத்திருப்பார். தந்திர குணங்கள், பொல்லாத குணங்கள், சுயம் கௌரவம், தந்திரமா பேசுறது, மேட்டிமையோட பெருமையோட எப்பையும் எனக்கு என்ன எந்த பிள்ளை இப்படி வாழ்றவர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 27 வருஷம் ஊழியத்தை நான் பார்த்தது அவர் எழும்பின சரித்திரமே இல்லை. அவன் ஆனா தாழ்மையா இருந்து கர்த்தரே செய்வார், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஓடுக ஒவ்வொருவரும் இன்றைக்கு எழும்பித்தான் நிற்கிறார்கள். அவன் உங்களையும் சவால் விடுகிறேன், தாழ்மையா இருந்து பாருங்க, தாழ்த்து கர்த்தரை முழு தாழ்த்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்து. அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பிள்ளைகள் யாரா இருந்தாலும் தாழ்த்துகிற போது உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையோடு உயர்த்துறவர்களாய், அவர்கள் உயர்த்தப்படுறவர்களாய் மாற்று. தாழ்மைக்கு விரதமாய் வருகிற மேட்டிமைகள், பெருமைகள் எல்லா கீழ்ப்படியாமல் சுயகௌரவங்கள், தன்னலங்கள் இயேசுவினால் உடைக்கப்படுவதாக யாரா இருந்தாலும் தாழ்மையுள்ள மாறட்டும். அதனோட விசுவாசிகள் அழைக்கலாம், ஊழியக்காரர்கள் அழைக்கலாம், பெரியவர்களை எவரா இருந்தாலும் தாழ்ந்தி ஆண்டவர் உயர்த்தப்படுறவங்களாய் மாற்றி விசுவாங்க. கர்த்தா உயர்வு உமாலதான் வரும், கன உமாலதான் வரும். ஆண்டவரே அது எங்களால வராது. ஆண்டவரே அதுக்கு ஏற்ற விதம் உங்க பிள்ளைங்க ஒப்பு கொடுத்து ஓட, இதை பார்க்கறது கேட்க ஒவ்வொருவரும் நீ பேசும் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு கர்த்தர் பேசினா கர்த்தர் உங்களோட பேசியதை கமெண்ட் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், தாழ்மை உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.